இன்றைக்கி நம்ம வந்து பொங்கல் வைக்க போகிறோம். சக்கரை பொங்கல், தைப்பொங்கல். இன்றைக்கி உங்கள் உலக மக்கள் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். புகழ்ஸ் குக்கிங் சேனல் சார்பில் உங்கள் புகழ். அப்போ பொங்கல் எப்படி வைக்கிறதுங்கிறத பார்ப்போம். ஒரு டம்ளர் வந்து பச்சரிசி எடுத்துக்கிடுவோம். ஒரு 1/4 டம்ளர் வந்து பாசிப்பருப்பு எடுத்துக்கிடுவோம். இதை வந்து தண்ணியை ஊற்றி நல்லா கழுவிக்கிறணும். ஒரு 2-3 தடவை நல்லா கழுவணும். இது இந்த பாசிப்பருப்போட வாடை வரும். நம்ம இந்த பச்சரிசியில் வந்து அழுக்கு இருக்கும். அதனால் நல்லா நம்ம கழுவி எடுத்துக்கிறணும். நம்ம குக்கர் அடுப்பில் வச்சுருக்கோம். இப்போ வந்து பச்சரிசியவும் பாசிப்பருப்பும் நல்லா கழுவியிருக்கோம். 2-3 தடவை கழுவி எடுத்து வச்சுருக்கோம். இதுக்கு தண்ணி வந்து 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றணும். பாசிப்பருப்பு நம்ம போட்டிருக்கோம். நம்ம ஒரு 3.5 டம்ளர் ஊற்றுவோம் தண்ணி. 3 ஒரு 1/2 டம்ளர். 1 டம்ளர் பச்சரிசினா 3 டம்ளர் தண்ணி ஊற்றினா தான் நமக்கு வந்து பொங்கச்சோறு வந்து நல்லா குழைவாக வரும். நம்ம 2 டம்ளர் 2.5 டம்ளர் ஊற்றினோம்னா சாப்பாடு மாதிரி பொழு பொழுன்னு ஆயிரும். இப்போ இதை வந்து நம்ம குக்கர் மூடி போட்டு நல்லா ஒரு 3 விசில் வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு 1/4 மணி நேரம் கழித்து நம்ம திறந்தோம்னா சோறு வந்து நல்லா கேசரி மாதிரி அல்வா போல் சூப்பராக இருக்கும். நம்ம வந்து பொங்கல் வச்சு அடுப்பில் குக்கரில் இப்போ வந்து 3 விசில் வச்சு ஆஃப் பண்ணி 1/4 மணி நேரம் ஆச்சு. இப்போ எடுத்து பார்ப்போம். நல்லா வெந்திருக்கு. நல்லா இனிமேல் இப்படி கிண்டி விட்டோம்னா நல்லா வந்துடும். நல்லா கிண்டி விட்டுட்டுத்தான் நம்ம மண்டவளத்தை வந்து பாகு காய்ச்சி அதில் ஊற்றணும். நம்ம அப்படியே போட்டிருக்கக்கூடாது. மண்டவளத்தை போட்டோம்னா கல் மண் இருக்கும். நம்ம கண்ணுக்கு தெரியாத தூசி இருக்கும். நம்ம வந்து இப்படி கிண்டி விட்டுக்கிறணும். 3 விசில் வச்சுட்டோம் அப்படின்னா நல்லா வந்துடும். நம்ம அப்படியே நம்ம மண்டவள பாகு ஊற்றிட்டோம்னா அப்படியே சோறு மாதிரி விரைச்சிக்கிறோம். அதனால் நம்ம நல்லா கிண்டி விட்டுட்டுத்தான் ஊற்றணும். 1 டம்ளர் அரிசி அப்படின்னா 3 டம்ளர் தண்ணி கரெக்டாக வரும். சாப்பாட்டுக்குன்னா 2 டம்ளரு, பொங்கலுக்குன்னா 3 டம்ளர். அது வெண்பொங்கலாக இருந்தாலும் சரி, சக்கரை பொங்கலாக இருந்தாலும் சரி, நம்ம சூடாக இருக்கும் போதே இப்படி கிண்டி விட்டுறணும். நல்லா தைலம் போல் வந்துடும். நல்லா நம்ம சாப்பிட போது பார்த்திங்கன்னா அல்வா மாதிரி இருக்கும். இதை கிண்டி விட்டுட்டோம். இப்போ வந்து நம்ம மண்டவளத்தை பாகு காய்ச்சுவோம். இதை மூடி வச்சுட்டு மண்டவளத்தை பாகு காய்ச்சிக்கிறோம். நம்ம இப்போ வந்து மண்டவளத்தை பாகு காய்ச்சிக்கிறோம். 1/2 கிலோ அரிசிக்கிட்ட நான் போட்டிருக்கேன். பருப்பு பாசிப்பருப்பு எல்லாம் சேர்த்து 1/2 கிலோ இருக்கும். அதுக்கு மண்டவளம் வந்து நான் 1/2 கிலோவுக்கு மேலேயே போட்டிருக்கேன். இனிப்பாக இருந்துச்சுன்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம வந்து இனிப்பு ரொம்ப சேர்க்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம குறைச்சி போட்டுக்கலாம். தண்ணி வந்து ஒரு 1/2 டம்ளர் மட்டும் ஊற்றிக்கிடுவோம். இதை வந்து நம்ம ஒரு கெட்டியாக காய்ச்சிக்கிறணும். நம்ம அதிரசத்துக்கு எப்படி காய்ச்சுவோமோ அந்த மாதிரி கட்டியாக காய்ச்சிக்கிறணும். பாகு பதம் தேவையில்லை. மண்டவளம் நல்லா கரைஞ்சா போதும். நம்ம வடிகட்டுற அளவுக்கு தண்ணி ரொம்ப ஊற்றிட்டோம் அப்படின்னா பொங்கச்சோறு வந்து குளகுளன்னு ஆயிரும். நம்ம கெட்டியாக வேணும் அப்படின்னா மண்டவள பாகை வந்து நம்ம கெட்டியாக காய்ச்சிக்கிறணும். மண்டவளம் வந்து நமக்கு இந்த அளவுக்கு கரைஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து நம்ம ஏலக்காய் தட்டி வச்சுருக்கோம். ஏலக்காயை இதில் போட்டுருவோம். ஏன்னா பொங்கச்சோறில் வந்து நம்ம முழுசாக அப்படியே போட்டோம்னா சாப்பிடும்போது இந்த தொளி தட்டுப்பாட்டுக்கிட்டே இருக்கும். நம்ம இப்படி மண்டவளத்தில் போட்டு காய்ச்சிட்டு நம்ம அப்படியே வடிகட்டிடலாம்.
இது நல்லா வந்து மண்டை வெல்லம் கரையட்டும். இது எல்லாமே கரையணும். நம்ம வந்து மண்டை வெல்லத்தை காய்ச்சிட்டோம். இப்போ வடிகட்டிக்கணும். இது நல்லா வடிகட்டிக்கணும். இதை வந்து நம்ம எல்லாம் சேர்ற மாதிரி கிண்டி விடணும். மேலே தெரிச்சிடக்கூடாது. ரொம்ப கொதிக்க இருக்குது. பொறுமையாகவே கிண்டணும். நம்ம மண்டை வெல்லம் நிறையா போட்டு வச்சோம் அப்படின்னா இனிப்பு அதிகமாக இருக்குதுன்னா 2 நாளைக்கு இருந்தாலும் அப்படியே இருக்கும். உடனே சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. மறுநாளே கூட வச்சு சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும். நல்லா கேசரி மாதிரி இருக்கும். நல்லா நமக்கு சேர்ற மாதிரி கிண்டிக்கிடுவோம். நம்ம பாத்திரம் காய வச்சுருக்கோம். முந்திரி பருப்பும் கிஸ்மிஸ் பழமும் வறுத்து போட்டுருவோம். இப்போ நெய் காயட்டும். நெய் சூடாயிருச்சு. இப்போ வந்து நம்ம முந்திரி பருப்பு போடுவோம். கிஸ்மிஸ் பழத்தையும் போட்டுருவோம். காஞ்ச திராட்சை போடணும்னா போடலாம், வேண்டாம்னா நிப்பாட்டிக்கலாம். ஏன்னா போட்டால் அது கொஞ்சம் லேசாக புளிப்பு தன்மையாக இருக்கும். அவ்வளோதான். மறுநாள் வரைக்கும் வச்சுருந்தோம்னா இந்த திராட்சை போட்டோம்னா பொங்கச்சோறு ஒரு மாதிரி கெட்டு போயிடும். நம்ம 2 நாளைக்கு வச்சு சாப்பிடணும் அப்படின்னா காஞ்ச திராட்சை போடக்கூடாது. அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுக்கிடுவோம். முந்திரி பருப்பு கறியிடக்கூடாது. நல்லா குண்டாக வந்துருச்சு. காஞ்ச திராட்சை வந்து நல்லா பலூன் மாதிரி வந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். முந்திரி பருப்பு இந்த அளவுக்கு வறுபட்டால் போதும். இப்போ நம்ம வந்து வறுத்து வச்சுருக்கோம் முந்திரி பருப்பும் பழம் காஞ்ச திராட்சையும் இதில் போட்டுருவோம். இதை நல்லா இந்த பொங்கச்சோறு ஃபுல்லாகவே படுற மாதிரி கிண்டி விட்டுக்கிறணும். ஏன்னா எல்லா இடமும் நமக்கு முந்திரி பழம் இந்த திராட்சை பழம் முந்திரி பருப்பும் இருக்கணும். சரியாக கிண்டாமல் விட்டுட்டோம்னா ஒரே பக்கத்தில் இருந்து போயிடும். கரெக்டாக வந்துருச்சு. பொங்கச்சோறு வந்து இது வந்து ஆறுற போது இன்னும் கெட்டியாயிரும். சூடாக இருக்கும்போது இந்த அளவு இருக்குது. இதில் வந்து நமக்கு வந்து ஏலக்காய் தூளியோ இல்லை மண்டை வெல்லத்தை நம்ம காய்ச்சாமல் வடிகட்டாமல் போட்டோம் அப்படின்னா ஏதாவது ஒரு தூசி இருக்கும். அப்போ நம்ம சாப்பிடும்போது ஒரு அருவருப்பாக இருக்கும். நம்ம எல்லாமே வடிகட்டிட்டு போட்டோம் அப்படின்னா இது வந்து நல்லா இருக்கும். அல்வா சாப்பிட்ட மாதிரி சூப்பராக இருக்கும். நம்ம பொங்கச்சோறு கிண்டி முடிச்சாச்சு. நம்ம கோயிலுக்கு பொங்கச்சோறு கிண்டுறோம் அப்படின்னா, கோயிலில் போய் பொங்க வைக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து திராட்சை பழத்தை இந்த முந்திரி பருப்பெல்லாம் வறுத்து போடக்கூடாது. பச்சையாக தான் போடணும். நெய்யை வந்து அப்படி காய்ச்சாமலே ஊற்றிடணும். நம்ம வீட்டில் செய்கிறதுனால நம்ம எல்லாம் வறுத்து போடுறோம். நான் வந்து பானையில் பொங்க வைக்கலை, குக்கரில் தான் வச்சுருக்கேன். குக்கரில் வச்சதுனால இந்த அளவு குறைவாக வந்திருக்கு. பானையில் வச்சோம்னா கொஞ்சம் அடுப்பை குறைச்சி வச்சுக்கிட்டே இருக்கணும், கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா பானையில் ஒட்டிடும். நீங்களும் இந்த மாதிரி பொங்கச்சோறு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பொங்கலுக்கு எல்லாருமே நீங்கள் பொங்க வைப்பீங்க. இருந்தாலும் நான் எங்கள் வீட்டில் எப்படி பொங்க வச்சேன் அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட காட்டியிருக்கேன். மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் அனைவருக்கும், உலக மக்கள் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். புகழ்ஸ் குக்கிங் சேனல் சார்பில் நான் உங்கள் புகழ் சொல்கிறேன். உங்கள் வீட்டில் வந்து பொங்கலும் பொங்கணும், செல்வமும் பொங்கணும். அதே மாதிரி எங்கள் வீட்லேயும் பொங்கணும். அதுக்கு ஒரே வழி, நீங்கள் எங்கள் புகழ்ஸ் குக்கிங் சேனலை பார்த்து எல்லோரும் எனக்கு ஆதரவு கொடுக்கணும். விரும்பி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.